ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் ப்ரோட்டீன் எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா அப்படின்னு தெரியாமலே ப்ரோட்டீன் எடுத்துகிட்டு இருக்கீங்க. ப்ரோட்டீன் யார் யாரெல்லாம் எடுக்கலாம், யார் யாரெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்றீங்க, ஓகே. நீங்க வெயிட் லாஸ் பண்ணும்போது இந்த புரோட்டீனை யார் யார் எடுக்கணும், யார் யார் எடுக்க கூடாது அப்படின்னு தெரியாமலே வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பாடி ரொம்பமா ஹீட் ஆகுது அப்படின்னா இந்த புரோட்டீன் பவுடர் எடுக்க கூடாது. கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த புரோட்டீன் எடுக்க கூடாது. ஸ்கின்ல அலர்ஜி இருக்கிறவங்க இந்த புரோட்டீன் எடுக்க கூடாது. 50 வயசுக்கு மேல இருக்கிறீங்க அப்படின்னா புரோட்டீன் கம்பல்சரி எடுக்க கூடாது. இது தெரியாமலே நிறைய பேர் புரோட்டீன் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஏன் புரோட்டீன் எடுக்க கூடாது அப்படின்னா, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த புரோட்டீன் எடுக்கும்போது உங்க கட் ஹெல்த் ரொம்பமா பாதிக்கும். நீங்க புரோட்டீனுக்கு பதிலா ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ் பவுடர் எடுத்தீங்க அப்படின்னா உங்க கட் ஹெல்த்தை கிளியர் பண்ணி கொடுக்கும். ஸ்கின் அலர்ஜி அதிகமா இருக்கிறவங்க புரோட்டீன் எடுக்க கூடாது. அலர்ஜி ப்ராப்ளம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்க ஏன் புரோட்டீன் எடுக்க கூடாது அப்படின்னா, 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வரும். அதனால தான் புரோட்டீன் எடுக்கக்கூடாது. இப்போ நான் சொன்ன அந்த 3 ப்ராப்ளம் இருக்கிறவங்க புரோட்டீன் எடுக்காதீங்க. அதுக்கு பதிலாக ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ் பவுடர் ஆட் பண்ணுங்க. உங்க வெயிட் லாஸ் ரிசல்ட் சூப்பராக இருக்கும். 1 or 2 month ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ் பவுடரை உங்க ஷேக்கு கூட நீங்க ஆட் பண்ணும்போது இந்த 3 ப்ராப்ளத்துல இருந்து உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க புரோட்டீன் ஆட் பண்ணிக்கலாம். 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்க மட்டும் ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ் மட்டும் தான் எடுக்கணும். புரோட்டீன் எடுக்காதீங்க, உங்களுக்கு வயிறு சம்பந்தமா பிரச்சனை வரும். நீங்க வெயிட் லாஸ் பண்ணும்போது புரோட்டீனை எப்போ எடுக்கணும், ஃபைபர் எப்போ எடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வெயிட் லாஸ் ரிசல்ட் சூப்பராக இருக்கும். நீங்கள் மார்னிங் ஷேக் எடுக்கிறீங்க அப்படின்னா ப்ரோட்டீன் பவுடர் ஆட் பண்ணிக்கிங்க. மார்னிங் ஷேக்கு கூட ப்ரோட்டீன் எடுக்கும்போது ஹோல் டே நீங்கள் நிறைய தண்ணி குடிப்பீங்க, உங்கள் பாடிக்கு நிறைய ஒர்க் கொடுப்பீங்க. இதனால டைஜஷன் ஈஸியாக ஆகிடும். நைட்டு ஷேக் எடுக்கும்போது ப்ரோட்டீன் எடுக்காதீங்க, அதுக்கு பதிலாக ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ் பவுடரை எடுங்க. ஏன் அப்படின்னா நைட் டைமில் நம்ம தண்ணி அதிகமாக குடிக்க மாட்டோம், நம்ம பாடிக்கு எந்த ஒரு ஒர்க்குமே கொடுக்க மாட்டோம். ஸோ அதுக்காக தான் நீங்கள் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ் பவுடர் எடுக்கும்போது உங்கள் டைஜஸ்டிவ் ட்ராக்கை கிளியர் பண்ணி கொடுக்கும். வயிறு நல்லா இருந்துச்சு அப்படின்னா உயிர் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம வயிறு பகுதி கிளியர் ஆச்சு அப்படின்னா வெயிட் லாஸ் ரிசல்ட் சூப்பராக இருக்கும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வெல்னஸ் கோச்சோட கைடன்ஸ் மூலமா எடுங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் எந்தெந்த ஃபுட்டெல்லாம் எடுக்கணும், எந்த மாதிரியான டயட் ஃபாலோ பண்ணணும், டெய்லி பேசிஸில் எக்ஸசைஸ் எவ்வளோ நேரம் செய்யணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே அவங்களுக்கு தெரியும். நீங்கள் வெல்னஸ் கோச்சோட கைடன்ஸ் மூலமா எடுக்கும்போது உங்களுக்கு ப்ராப்பரான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நீங்க என்னுடைய கோச்சிங் மூலமா வெயிட் லாஸ் பண்ண இன்ட்ரெஸ்டா இருந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்றேன். ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் பத்தின எனி டவுட், எனி இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னாலும் இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு ஜஸ்ட் கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல எந்த மாதிரியான ஹெல்த் டிப்ஸ் வேணும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Have a nice day.